Hi, good morning. This is Saranya. I'm happy to integrate with Unacademy. Let us crack TNPSC with Unacademy, which is India's largest platform. About myself, I finished my Indian MBA, 5 years experience as assistant professor and 2 years experience in teaching of TNPSC and UPSC. I have appeared twice group 1 mains. That's about myself and for an academy, why we have to get access to an academy. So, I will get a daily library class. So what is live classes? As all you know, it's at online classes. நம்மளுக்கு வந்து daily classes வந்து நம்மளோட exam preparations-க்கு எப்பவுமே helpful for daily updates. அதுக்கப்புறமா structure course அப்படின்னா என்னன்னா what are the things you want from that exams அப்படின்றத ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் ஃப்ளோவேஷன்ஸோட they will give to you. And அதுக்கப்புறமா வந்துட்டு next வந்து you will have a live test and quiz. டெஸ்ட் வந்து லைவாக இருக்கும். அதுக்கப்புறம் quizzes கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் லேர்னிங் ஜேர்னியில் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. அண்ட் யூ ஹாவ் அன்லிமிட்டெட் ஆக்சஸ் டு தட் அன் அகாடமி. எப்போ அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது அன்லிமிட்டெட் ஆக்சஸ் ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் லைவ் கிளாஸஸ் கிடைக்கும், ஸ்ட்ரக்சர் கோர்சஸ் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் யூ கேன் கெட் டவுன்லோட் ஃப்ரம் அன் அகாடமி அண்ட் யூ கேன் ரிவைஸ் இட் அண்ட் யூ கேன் வாட்ச் இட் லேட்டர் ஃப்ரம் வேரெவர் யூ ஆர். இதெல்லாமே அன் அகாடமியோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ். And there are some top educators with some no all of them are top educators from an academy. They have a very lot experiences in teaching. அவங்க ஆன்லைனில் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. ஸோ யூ கேன் கேதர் த எக்ஸ்பீரியன்சஸ் வித் ஷேர் த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் நாலேஜ் வித் யூ. ஸோ டிஎன்பிசி இப்போ ரீசெண்டாக 2 அப்டேட்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. தட் இஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு சிலபஸ் நியூவாக போட்டிருக்காங்க. தட் போத் த சிலபஸ் ஃபார் ஃபிலிம்ஸ் இஸ் சேம், மெயின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹிஸ்ட்ரி, general science, current affairs, polity, economy, geography, mental ability classes, preparation strategy க்கு ஒரு கிளாஸ், அப்புறம் quantitative aptitude க்கு ஒரு கிளாஸ், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு 3 கோர்சஸ். தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 3 கோர்சஸ்னால் அதில் என்ன கொடுப்பாங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாடு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம டிஎன்பிசி எழுதுறதுனால ஷுட்னும். அப்போ வந்து ஃபஸ்ட் ஹிஸ்ட்ரி என்ன, ஜியாகிரஃபி என்ன, தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி பண்ணும், ஜியாகிரஃபி எப்படி இருக்கும், பாலிட்டிக்ஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறமா வந்துட்டு தமிழ்நாடோட அந்த தமிழ் லாங்குவேஜோட டெவலப்மெண்ட், திருக்குறள் பற்றி இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் பேட்ச் கோர்சஸ், அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ், ரீசனிங்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் இருக்குது. If you are subscribed and you will get access to it. And this is about subscription. So TNPSC அப்படின்றது it's a very vast சப்ஜெக்ட். அதை நீங்கள் வந்து 6 to 12 வரைக்கும் கவர் பண்ணணும். ஸோ இட் இஸ் நாட் ஈஸி ஃபார் யூ டு கெட் இன் டு 1 month, 3 months, 6 monthsனால் உங்களால் ஈஸியாக உள்ளே போக முடியாது. இஃப் யூ காட் ஃபார் 12 months எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுக்கும் தட் நீட் அ 1 year ப்ரிப்ரேஷன் வேணும். ஸோ அந்த 1 yearக்கும் நீங்கள் ஆக்சஸாக இருக்கணும். 1 month படிச்சுட்டு விடலாம், 2 months படிச்சு விட்டுனா யூ கேன் நாட் கெட் இன் டு த ஜாப். ஸோ அதனால் 12 month accessibility வேணும். ஸோ இப்போ 7,000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா it is for 12 months subscription. And if you use my code SRG10 you will get 10% off. So that you can pay 6,300 rupees. And இது வந்து 1 year subscriptionக்கு. இப்போ நீங்கள் 2 year subscription போனீங்கன்னா 1 year subscription ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா 7,000, that is 7,000 rupees is for 1 year subscription. And if you add a plus இந்த 1,400 1 month subscription இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 8,400. அதான் 2 year subscriptionக்கு நீங்கள் 1 year பண்ணுறதோட ஒரே ஒரு மந்தோட சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 year கிடைக்கும். அண்ட் அதுக்கும் நீங்கள் SRG10 கோட் யூஸ் பண்ணிங்கன்னா you'll get an off of 10% and you can pay to 7,560. 1 yearல கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் நினச்ச ஜாப் இஃப் இட் இஸ் நாட் ஆக்சஸ் டு யூ நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 year சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு யூ கேன் கெட் ரிவைஸ், யூ கேன் கெட் ஆக்சஸ் டு த டாப் எஜுகேட்டர்ஸ், உங்கள் டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே கிளாரிட்டி பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் அந்த பாத்துக்குள்ளே எப்போவுமே இருக்கிற மாதிரி. ஓகே, நம்ம சப்ஜெக்ட் கொண்டு வரலாம். ஏற்கனவே என்னோடய ரெக்கார்டிங் கிளாஸஸில் ஃபினிஷ்ட் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் முடிச்சிருக்கேன். ஸோ அதில் ஒரு 4 parts ஐ ஹாவ் புட், ப்ளீஸ் கோ த்ரூ இட். அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்ற சப்ஜெக்ட்குள்ளே வந்திருக்கேன், தட் இஸ் சயின்ஸ். ஸோ வாட் இஸ் மேட்டர்? ஸோ சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் எப்பயுமே நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை நான் போன கிளாஸில் எடுத்தேன். ஸோ எல்லாருக்கும் டவுட், ஒரு நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து சயின்ஸில் ஏன் கொடுத்துருக்காங்க? இட் இஸ் கம்ப்ளீட்லி பிலாங் டு ஜியாகிரஃபி, ரைட்? ஸோ அது ஏன் வந்து சயின்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சயின்ஸில் வந்துட்டு இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி எந்த இதில் ஆர்பிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா சேட்டலைட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, பிளானட்ஸ் எவ்வளோ டைம் எடுத்துக்குது, அது ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ஸ் பீரியட் என்ன, அப்புறம் எர்த் எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேர்ம்ஸ்
ஃபோர்ஸு, கிராவிட்டி எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஃபிசிக்கல் டேர்ம்ஸை படிக்கிறதுக்காக தான் சயின்ஸில் நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்தாங்க. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்டர் அப்படிங்கும்போது என்னென்ன மேட்டர்ஸ் நமக்கு ஜென்ரலாகவே தெரியும். ஓகே, there are 5 types of மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது that is 3 types, that is solid, liquid and gas. ஃபர்தராக அது படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்லேருந்து லைக் யூனிவர்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து படிச்சு ஆகணும். தட் இஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஒரு ஒரு ஆட்டம் தான், அது பிக் பேங் தியரினால், ஆட்டம் கூட சொல்ல முடியாது, ஒரு எலக்ட்ரான் அது பிக் பேங் தியரினால் என்னாச்சு, சடன் எக்ஸ்போஷர் ஆகி அது வந்துட்டு சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸாக மாச்சு. அண்ட் தென் ஆட்டம்ஸ் அண்ட் தென் planets and then solar system and then galaxies and then universe, இப்படி இந்த ஆர்டர்லேயே போயிட்டே இருந்தது. ஸோ ஒரு சிங்கிள் பார்த்து தான், பட் சடன் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, ஸோ இப்படி போகிறதுனால இட் இஸ் அ வைடர், பிகமிங் வைடர் அண்ட் வைடர். ஸோ அதுதான் பேசிக்கானது படிச்சுட்டு போங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஜஸ்ட் சாலிட், லிக்விட், கேஸ் மட்டும் படிக்காதுங்க. ஸோ அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியாது. எப்படி படிக்கணுமோ அந்த டேர்ம்ஸில் படித்தா தான் யூ வில் கெட் இன்டு இட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆட்டம்குள்ளே போகலாம். ஸோ ஆட்டம் எல்லாருக்குமே தெரியும், இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட். எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆட்டம் அப்படின்றது வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவர் கிரீக் ஃபிலாசபர் டெமோக்ரட்டஸ். அவர் வந்து 400 BCயில் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, ஆட்டம் அப்படின்றவரை முதல்ல 400 BCயில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். இட் இஸ் ஆட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து ரொம்ப ஸ்மாலஸ்டான ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1803 ஜான் டால்டன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டிஸ்ட்ரக்டபிள் திங் அப்படின்னு அப்படி சொல்கிறாரு. இதுக்கு மேலே இந்த திங்கை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஒரு சில இதில் 1803 கொடுத்துருக்காங்க, ஒரு சில 1806, தட்ஸ் டிபெண்ட்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கிளாஸில், பட் இங்கேயும் நான் நோட் பண்ணிடுறேன். ஸோ 1803 ஜான் டால்டன் அப்படின்றவர் வந்துட்டு ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அதை வந்து இன்டிஸ்ட்ரக்டபிள் ஆக முடியாது அப்படின்றத அவர் சொன்னார். ஸோ ஆல் த மேட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் டைனி பார்ட்டிகல்ஸ். கரெக்டு தானே? இப்போ நீங்கள் ஒரு சாக்பீஸ் எடுங்களேன், அதுக்குள்ளே குட்டி உடச்சி பார்த்தீங்கன்னா இல்லை ஹாவ் அ லாட் ஆஃப் டாட்ஸ், ரைட்? இந்த டாட்ஸ் எல்லாமே யூ கால்ட் அஸ் ஆட்டம். ஸோ நம்ம கண்ணில் பார்க்குறது ஆட்டம் இல்லை, இட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். அதை நம்ம பார்க்க முடியாத அளவு ரொம்ப மைன்யூட்டான பார்ட்டிகிள், இதுக்கு மேலே இதை உடைக்க முடியாது. தட் இஸ் த திங். ஓகே, அதுக்கப்புறம் எதுனா வாட்டர், ரைசன், ஷார்ட், எவ்ரி திங், தண்ணி, சிறு துளி. ஓகே, அதுக்கப்புறமா வந்துட்டு வாட்டர், rice, everything. Okay, we see around in the world is made up of atoms. Best of optical microscope இதான் இது படிக்கணும். நம்ம நேக்கட் ஐஸில் ஆட்டம் பார்க்க முடியுமா? முடியாது. we can see by means of optical microscope ஆட்டமை பார்க்கலாம். அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆட்டமோட சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டீரியல்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு. ஓகே, the most abundant type of atom in the universe is hydrogen atom. ஸோ ஆட்டம் நிறையா இருக்கிறது வந்து ஹைட்ரஜன். ஸோ இப்போ சன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, சன்னில் கோர் இருக்குது, ரைட்? இந்த கோரில் வந்துட்டு ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் ரெண்டும் இருக்குது. அண்ட் இட் இஸ் மேடப் ஆஃப், நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருப்பேன், 97% of hydrogen and helium. This is innermost, that is இதே 3 parts படிப்போம் நம்ம அர்த்தில் படிப்போம்ல. this is core, this is mantle and this is crust. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? crust அப்படின்றது அவுட்டர்மோஸ்ட் லேயர். இந்த அவுட்டர்மோஸ்ட் லேயர் தான் மண், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம வாழ்கிறது. அதுக்கு கீழே குழம்பு, மேண்டல் அப்படின்னு சொல்லுவோம், அது கீழே கோர். ஓகே, இது வந்து நம்மளோட கோர், எர்த்தோடது. this belongs to earth. அதே இது இங்கே பார்த்தீங்கன்னா சன். இந்த சன்லேயும் 3 வகை இருக்குது, 3 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இது கோர் இருக்கும், அப்புறம் ரேடியேட்டட் கோர், அடுத்து வந்து ரேடியேஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து கண்டக்டிவ் ஜோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ரேடியேஷன் ஜோன், கண்டக்டிவ் ஜோன்ஸ்க்கு அப்புறமா அட்மாஸ்பியர். நம்மளுக்கு மேலே இங்கே அட்மாஸ்பியர் வரும்ல, நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி தான் சன்னுக்கும் இருக்கும். ஓகே, கம்பேர் பண்ணி எனக்கும் படிங்க, இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ எங்கள் சன்னில் வந்து அட்மாஸ்பியர், நம்ம எர்த்தில் அட்மாஸ்பியர் இருக்கிற மாதிரி எங்கள் சன்லேயும் அட்மாஸ்பியர் இருக்கும். ஓகே, இந்த அட்மாஸ்பியரும் இதையும் பிரிக்கிற லேயர் பேர் தான் ஃபோட்டோஸ்பியர். இதுக்கு பேர் ஃபோட்டோஸ்பியர். இந்த இடத்த தான் நம்ம கண் கொண்டு பார்க்குறோம்.
சன்னை பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வெளிச்சமாக தெரியுது, இந்த ஃபோட்டோஸ்பியர் தான். நம்ம கோரையோ சன்னோட அட்மாஸ்பியரையோ பார்க்குறதில்ல, நம்ம பார்க்குறது சன்னோட இன்டீரியரையும் சன்னோட எக்ஸ்டீரியரையும் பிடிக்கிற அந்த ஃபோட்டோஸ்பியர். தட் இஸ் அ பிரைட்டஸ்ட் எலிமெண்ட். ஸோ இப்போ நான் சொல்ல வரேன்னா சன்னோட கோர் இஸ் மேடப் ஆஃப் ஹைட்ரஜன். அப்போது மேக்ஸிமம் சன்னு, ஸோ யூனிவர்ஸ் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு ஹைட்ரஜனும் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சோலார் சிஸ்டம் இஸ் சன்னு வந்து ஹைட்ரஜன்லேயும் ஃபில்டு. அதே மாதிரி எர்த்தில் வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து யூனிவர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டாங்க த ஆட்டம் இஸ் இந்த யூனிவர்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஹைட்ரஜன். ஸோ யூனிவர்ஸ்லேயே ஹைட்ரஜன்னா ஆட்டம் தான் நிறையா இருக்குது. நியர்லி 74% ஆஃப் ஆட்டம் இந்த யூனிவர்ஸ் ஆர் hydrogen atoms. சன்லே நான் சொன்னேன் 97% with hydrogen and helium. However ஆனால் எர்த்தில் வந்து 3 ஆட்டம்ஸ் தான். இதுதான் இம்பார்ட்டண்ட். ஃபிலிம்ஸ்க்கு இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆட்டம்ஸ் நிறைய அபேண்டண்ட்டாக இருக்குன்னா ஆக்சிஜன், அயன் அண்ட் சிலிகான். ஸோ இதை மக்கப் பண்ணி தான் ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அயன், ஆக்சிஜன் அண்ட் சிலிகான். ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இன் எர்த் ஹைட்ரஜன் இஸ் abandoned in the earth அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த எர்த் விச் எலிமெண்ட் இஸ் abandoned அப்படின்னா ஹைட்ரஜன், ஹீலியம், அயன் அண்ட் வேறு ஒரு ஐட்டம் கொடுத்துருப்பாங்க. அயன் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஆட்டமில் அயன் இருக்கா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. பட் Fe தட் இஸ் கோரில் நம்மளுக்கு தெரியும். Fe and Si கோரில் இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ தேட் இஸ் த மோஸ்ட் abandoned in earth and oxygen which we are engulfing in day to day life. நம்ம உள்ள ஆக்சிஜன்ஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதுக்காக தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஜஸ்ட் ஓரல் ரீட் ஆஃப் புக் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. ரொம்ப டீட்டெயில்டாக படித்தா தான் மைன்யூட் கொஷின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மோஸ்ட் abandoned டைப் ஆஃப் ஆட்டம் யூனிவர்ஸ் என்னன்னு கேட்டால் சொல்லிடுவீங்கள்ல, ஹைட்ரஜன். அதே மாதிரி எர்த்தில் மோஸ்ட் abandoned என்ன, அயன், ஆக்சிஜன் அண்ட் சிலிகான். இந்த 3 பாயிண்ட்டும் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் எப்போயுமே உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மாலிகுல்ஸ். ஸோ இப்போ ஆட்டம் பற்றி சொல்லி தந்துட்டீங்க. ஸோ ஆட்டமோட பேசிக் என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆட்டம் அப்படின்னா wait a minute. ஸோ இப்போ ஆட்டம் திரும்பி என் கிளாஸில் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ தட் என் கிளாஸ் அட்டென்ட் பண்ணும்போது இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. ஸோ ஒரு ஆட்டம், ஸோ ஆட்டம்குள்ளே என்றைக்குமே ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், ரைட்? அண்ட் ப்ரோட்டான், இது வந்து நியூட்ரான், இது எலக்ட்ரான்ஸ். ஸோ நான் என்னோடய தியரி ஐல் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ இதை கண்டுபிடிச்சது வந்து ஆட்டம் வந்து யார் சொன்னேன், டால்டன் அப்படின்றவர் தான் ஆட்டமை டோட்டலாக கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே எலக்ட்ரான் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் அ நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். இதை கண்டுபிடிச்சது யார், ஜே தாம்சன். ஜஸ்ட் ரிவைசிங் பார்ட் ஸோ தட் அடிக்கடி கொஷின்ஸ் வரும். எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யார், ப்ரோட்டானை கண்டுபிடிச்சது யார், நியூட்ரானை கண்டுபிடிச்சது யார், நேம் பண்ணது யார். ஸோ தட் இயர் கூட கேட்பாங்க. ஸோ 1893 சார்ட்விக். ஓகே, இந்த மாதிரி இயர்ஸையும் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான், அதுக்கப்புறமா ப்ரோட்டான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிக்கல். இது வந்து கோல்ட்ஸ்டீன் அப்படின்றவர் தான் பாசிட்டிவ் அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அண்ட் இதுக்கு நேம் பண்ணவர் ரூதர்ஃபோர்ட். ரூதர்ஃபோர்ட் தான் ப்ரோட்டான் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ ப்ரோட்டானுக்கு மட்டும் 2 பேர் வருவாங்க. இது பாசிட்டிவ்லி சார்ஜ்னு கண்டுபிடிச்சவர் வந்துட்டு கோல்ட்ஸ்டீன். அண்ட் இது வந்து இதுக்கு பேர் ப்ரோட்டான் அப்படின்னு வச்சது ரூதர்ஃபோர்ட். அது மாதிரி இங்கே நியூட்ரான் அப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து ஜேம்ஸ் சாட்விக் அப்படின்றவர் தான் வந்து என்ன பண்ணார், நியூட்ரான் அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடிச்சாரு. அண்ட் தென் திஸ் இஸ் எலக்ட்ரான், எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் அப்படின்ற 3மே சொல்லிட்டோம். ஸோ தட் இஸ் அ நியூக்ளியஸ் அப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் அவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ரூதர்ஃபோர்ட் தான். நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் ரூதர்ஃபோர்ட். ஓகே, ஸோ ஒரு ஆட்டம்குள்ளே இத்தனை சயின்டிஸ்ட் இருக்காங்க, இத்தனை பேரோட நேம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும், இன்க்ளூடிங் இயர். இதை மறக்கவே கூடாது. ஸோ ஆட்டம் அப்படின்னா ப்ரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க, எந்தெந்த இயர் கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆல் ஆஃப் யூ நோ வாட் இஸ் எலக்ட்ரான் இஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல்ஸ். அண்ட் அட்டாமிக் நம்பர் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அட்டாமிக் நம்பர் இது வந்து ஆட்டம் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம். ஸோ அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அப்படின்னு 2 கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். ப்ரோட்டான்ஸ் எத்தனை இருக்கோ அதுக்கு பேர் தான் அட்டாமிக் நம்பர். அதுக்கப்புறமா
mass number. Mass number na number of protons plus number of neutrons. Okay, this is mass number. So atomic number na number of protons, mass number na number of neutrons. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு each and every step நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். what is atom, what is atom உள்ள என்னென்ன இருக்குது, அந்த ஆட்டமில் இருக்கிறது யூனிவர்ஸில் அபேண்டண்டாக இருக்கிறது ஹைட்ரஜன் யூனிவர்ஸில். ஓகே, அது வந்து 74%. எர்த்தில் வந்துட்டு அயன், ஆக்சிஜன் அண்ட் சிலிக்கான், இது மூணும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மாலிகுல்ஸ் பார்க்க போகிறோம். when an atom combine with another atom, ஸோ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குட்டியானதை வந்து ஆட்டம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட சேரும்போது and forms a compound is called as an molecule. இதுதான் மாலிகுலோட டெஃபினிஷன். ஓகே, ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் பண்ணுது ஒரு ஆட்டம். இப்போ வந்து நான் ஆட்டம் என்ன சொன்னேன், நம்ம அயனே வச்சுக்கலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு மறக்காது, அயன் தான் நம்ம எர்த்தில் நிறையா இருக்கிறது. ஒரு அயனும் இன்னொரு அயனோட சேர்ந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, மாலிகுல்ஸ். Okay, a molecule is made up of 2 or more atoms chemically combined. கெமிக்கலாக கம்பைன் ஆகணும். ஸோ நான் நியூக்ளியர் ஃபிஷன் நடத்தும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு ஒரு lightly bounded nucleus இன்னோட எலிமெண்ட்டோட, that is light எலிமெண்ட்டோட இந்த லைட் எலிமெண்ட்டோட கம்பைன் ஆகும்போது that cannot be naturally combined ஆக முடியாது. that should be a bonding that have to made by us. நேச்சுரலாக ஃபார்ம் பண்ணுறது வேறு, பட் நம்ம லேப்லேயோ நம்ம செயற்கையாகவோ ஒன்று பண்ணும்போது that should be bonding. அதுக்கு வந்து நான் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன்னா 10⁻⁷ to 10⁻⁹ இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் டூ திங். Okay, a molecule is made up of 2 or more atoms chemically combined. Chemically அது combine ஆயிருக்கணும். Okay, oxygen gas in the air that we breathe is made up of 2 oxygen atoms chemically combined. So நம்மளோட ஆக்சிஜன் நம்ம என்ன சொல்லுவோம், ஓன்னு சொல்லுவோமா? ஓன்னு சொல்லுவோம். ஓகே, ஓன்னு சொல்லும்போது ஏன் ஓ நம்ம சுவாசிச்சிட முடியுமா? O2 இதுதானே சொல்லுவோம். ஆக்சிஜனை ஏன் ஓன்னு சொல்லாமல் O2ன்னு சொல்கிறோன்னா, நம்ம சுவாசிக்கிறதுக்கு O2 இருக்கணும். ஆக்சிஜன் நம்ம வெறும் ஓவை சுவாசிக்க முடியாது, O3 சுவாசிக்க முடியாது, O4 பண்ண முடியாது. ஒரு ஆக்சிஜன் இன்னொரு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிற அந்த O2 தான் நம்ம உள்ள இன்ஹேல் பண்ண முடியும். அந்த காம்பினேஷன்ஸ் மட்டும்தான் நம்ம உள்ள எடுத்துக்க முடியும். அது கெமிக்கலியாக அப்படி தான் கம்பைன் ஆகிருக்கு, அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா that is the chemical bonding with each and every atom அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஓசோன் இஸ் a substance that is made up of 3 oxygen atoms. இப்போ புரியுதா? ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு ஆட்டம். ஓகே, ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம். அது வந்து 1 கம்பைன் ஆயிருக்கா, 2 கம்பைன் ஆயிருக்கா, 3 கம்பைன் ஆயிருக்கா, 4 கூட கம்பைன் ஆகலாம். ஆனால் இது நம்மளோட யூட்டிலிட்டிக்கு எப்படி பேஸ் ஆகுது, இது இன்ஹேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இது ஓசோன் லேயரில் யூஸ் ஆகுது. இதை நம்ம இன்ஹேல் பண்ண முடியாது, இது நம்ம ஓசோனில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் டூ, இதுவும் கெமிக்கலி பாண்டட் தான், இதுவும் கெமிக்கல் பாண்டட் தான். இது கெமிக்கலி பாண்டட் O, இதில் கெமிக்கலி பாண்டட் O, ரைட். 3 O's, 3 ஆக்சிஜன்ஸ் சேருது, இங்கே 2 ஆக்சிஜன்ஸ் சேருது. இதுக்கு பேர் தான் மாலிகுல்ஸ். ஸோ மாலிகுல் இஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஏன்னா வேற ஒரு காம்பினேஷன்ஸ். ஓகே, ஸோ an atom of oxygen and 2 atom of hydrogen combine to form a molecule of water. ஸோ வாட்டரோட மாலிகுல் என்ன? வாட்டரோட மாலிகுல் H2O தான் சொல்லுவோம். எங்கேயாவது H3O சொல்லுவோமா, இல்லை HO2ன்னு சொல்லுவோமா? நோனா, வாட்டருக்கு எப்பயுமே எப்படி இருக்கணும், ஹைட்ரஜன் 2 இருக்கணும், ஆக்சிஜன் 1 இருக்கணும். அப்போ இந்த 3ம் சேர்ந்து தான் நம்ம குடிக்கிறதுக்கான ஒரு வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும். ஹைட்ரஜன் 3 இருந்து ஆக்சிஜன் 2 இருந்தால் இட் வில் நாட் பிகம் வாட்டர். இந்த கெமிக்கல் காம்பினேஷன் இதோட ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த ஆட்டமோட 2 + 1 ஃபார்ம் ஆச்சுன்னா தான் it will get a molecule of water. Molecule also exhibit the properties of matter and have an individual existence. மாலிகுலுக்குன்னு தனியாக ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இப்போ H2O H2O தான், ரைட்.
H2O H2O மட்டும்தான். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டி வந்து H2O மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே, ஆக்சிஜனோட ப்ராப்பர்ட்டி வந்து சுவாசிக்க மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். O3 மாலிகுலோட ப்ராப்பர்ட்டி ஓசோன் லேயர் ஃபார்மேஷன்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் எக்ஸிபிட்ஸ் தே ஓன் ப்ராப்பர்ட்டி. தன்னோட ப்ராப்பர்ட்டியை தான் வெளியிடுமே தவிர மற்றதோட கம்பைன் பண்ணி அதோட ப்ராப்பர்ட்டிஸை அது வெளியிடாது. நான் அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ மாலிகுலை நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். இது நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, நம்மளுக்கு தெரியும் சில டைம் நம்ம தெரியாமல் கூட வேணாம் அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனால் இதுதான் பிக்கப் பண்ணி ஃபிலிம்ஸில் கொஷினாக கேட்பாங்க. ஸோ பி கான்ஃபிடென்ட் இன் இட். இதில் என்னென்னா, என்னோடய கிளாஸில் உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். ஒன்லி ஒன் ஆட்டம் இஸ் கால்ட் அஸ் மோனோ அட்டாமிக் மாலிகுல். இப்போ என்ன சொல்கிறாங்க, மாலிகுல்ஸ் வந்து ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் வச்சுருந்தா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஆக்சிஜன், அதை மட்டும் வச்சுருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோ அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இன்னர்ட் கேஸ். மோனோ அட்டாமிக் மாலிகுல் எல்லாமே ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. ஸோ அது இன்னர்ட் கேஸா இல்லையா அப்படின்னு நம்ம இதில் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ மோனோ அட்டாமிக்னா நம்ம என்ன சொல்லணும்னா இன்னர்ட் கேஸ், அதுதான் எக்ஸாம்பிள். அடுத்து when two atoms, லைக் இப்போ நான் ஆக்சிஜன் சொன்னேன் இல்லையா, ரெண்டு ஆட்டம் O2 இது ரெண்டும் கம்பைன் பண்ணுச்சுன்னா என்னது, டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து எப்படி, திஸ் இஸ் கால்ட் அஸ், இது வந்து எக்ஸாம்பிள் வந்து நைட்ரிக், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன், இதுதான் டைஅட்டாமிக். H2 சொல்லலாம். ஓகே, அப்புறமா ஆக்சிஜன் O2 சொல்லலாம், அப்புறம் நைட்ரிக் இப்படி எது வேணாலும் சொல்லலாம். திஸ் இஸ் டைஅட்டாமிக். ஸோ 3னா ட்ரைஅட்டாமிக். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், O3 தான் ஓசோன் அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, SO2 பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 1. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு CO2 இங்கே 2 இங்கே 1. ஸோ இதுதான் என்னது, ட்ரை அட்டாமிக் மாலிகுல் அப்படின்னு சொல்லுவோம். மாலிகுல்லையே ஸோ இதுக்கு ஒரு தனி குணம் இருக்குது, சல்ஃபர் டை ஆக்சைடு ஒரு தனி குணம் இருக்குது. எக்ஸிபிட் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி. நான் சொன்னேன் இல்லையா, மாலிகுல் எக்ஸிபிட் தேர் ஓன் ப்ராப்பர்ட்டி, அதோட ப்ராப்பர்ட்டியை தனியாக கொடுக்கும். CO2 மாலிகுல் கண்டெய்னிங் மோர் தென் 3 atoms இஸ் நோன் அஸ் பாலி அட்டாமிக். 3 ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது பாலி அட்டாமிக். சல்ஃபர், S4, பாஸ்பேட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இன்னர்ட் கேஸ் அப்படின்னா ஒரே ஒரு அட்டாமிக் மாலிகுல்ஸ் தான். அண்ட் 2 மாலிகுல்ஸ்னால் டைஅட்டாமிக், ஆக்சிஜன், நைட்ரிக் ஆசிட். ஓகே, அப்புறம் ஹைட்ரஜன், H2, இது எல்லாமே. அடுத்த 3 அட்டாமிக்னா ஓசோன். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, மோனோ அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கொடுத்துருவாங்க, சல்ஃபர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அடுத்து போலி அட்டாமிக் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இன்னர்ட் கேஸ். ஸோ இன்னும் உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்னர்ட் கேஸ் இஸ் அ மோனோ அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே, இப்போ கேஸ் வந்து 1 கரெக்டாக, 2 கரெக்டாக, 1 and 2 கரெக்டாக அண்ட் நன் அப்படி கரெக்டாக அப்படின்னு கேட்பேன். இன்கேஸ் என்னென்னா இந்த ரெண்டுமே தெரிஞ்சிருந்தா, இந்த அட்லீஸ்ட் இந்த 1வது இன்னர்ட் கேஸ் வந்து மோனோ அட்டாமிக் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா இந்த ரெண்டுமே தப்பாக போயிடும். ஸோ ஸ்டடிட் ப்ராப்பர்லி ஆட்டம்ஸ், 1 ஆட்டம் மோனோ அட்டாமிக்னா இன்னர்ட் கேஸ், 2னா ஆக்சிஜன் எழுதுவீங்க, நைட்ரிக் எழுதுவீங்க, ஹைட்ரஜன் எழுதுவீங்க, 3னா ஓசோன், சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அண்ட் 3 ஆட்டம்ஸ்னா போலி அட்டாமிக் மாலிகுல்ஸ், பாஸ்பேட், சல்ஃபர், எக்ஸெட்ரா. ஸோ இது மாலிகுல்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஈச் மாலிகுல் ஆஃப் வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப், அவ்வளோதான். ஒவ்வொரு வால்யூம் ஆஃப் மாலிகுல் ஆஃப் வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் 1 ஆக்சிஜன் அண்ட் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்னு ஏற்கனவே சொன்னதான், H2O. ஒவ்வொரு மாலிகுலும் ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் சேர்ந்தது, அவ்வளோதான். இது ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர். அடுத்து H2O ஒரு மாலிகுல் ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ தண்ணி இதில் ஃபுல்லும் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்குமே ஹாவ் அ பர்டிகுலர், இது H2O, இது ஒவ்வொரு மாலிகுல் ஹாவ் அ பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இட்ஸ் ஓன். த ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிமைன்ஸ் ஃபிக்ஸ்ட் வெதர் வாட்டர் இஸ் அன் லிக்விட், சாலிட் ஆர் கேஸ். கரெக்டு தானே? இந்த கொஷின்ஸ் கேட்கலாம். இது வந்து கேஸ் ஸ்டடீஸ், தட் இஸ் 1 கரெக்டாக 2 கரெக்டான்ற மாதிரி கேட்கலாம். பிகாஸ் எல்லாராலையும் இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எழுத முடியாது. த ரேஷியோ ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் ரிமைன் ஃபிக்ஸ்டு வெதர் இன் வாட்டர், லிக்விட் ஆர் கேஸ். எங்கே இருந்தாலும் இது எப்படி கேட்பாங்கன்னா, ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ், state of matter will be same for molecules or fixed for molecules. இப்படி கன்ஃபியூஸ்டாக கேட்பாங்க.
State of molecule has been fixed for molecules in a fixed proportion. State of matter for molecule has been in a fixed proportion அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னடா வித்தியாசமாக இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் இல்லை, லிக்விடாக இருந்தாலும் தண்ணி தண்ணி தான் இல்லையா, சாலிடாக ஒரு ஐஸ் க்யூபாக மாற்றினீங்கனாலும் தண்ணி தண்ணி தான். கேஷஸ் வந்து எவாப்ரேட் ஆகி பர்சப்டேஷன் கண்டென்சேஷன் ஆகும்போது இட் இஸ் அ வாட்டர் விச் கேஸில் இருக்கும்போதும் அது H2O தான் இருக்குமே தவிர அதோட இது வந்து மாறவே மாறாது. ஓகே, இந்த பிரின்சிபல் அப்ளைஸ் டு த மாலிகூல்ஸ் ஆஃப் ஆல் த காம்பனன்ட்ஸ். எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் இந்த பிரின்சிபல்ஸ் அப்ளை ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ மாலிகூல்ஸ் பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு classification of matter. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸில் என்னன்னா ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட்டம்னா என்ன, ஆட்டமோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் என்ன, ஆட்டம் எப்படி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மாலிகல்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு எப்படி மேட்டர்ஸை டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, மேட்டர்ஸ் ஹாஸ் பீன் டிவைடட் இன்டு 2 types, பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். ஓகே, பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து தட் இஸ் டிவைடட் இன்டு எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ரைட். This is matter. Matter வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், பியூர் சப்ஸ்டன்ஸு அண்ட் மிக்சர்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு சாப்டர்ஸே இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் கண்டரில் வந்துடும் நம்மளுக்கு. எதுலன்னா ஃபிசிக்ஸில் அண்ட் கெமிஸ்ட்ரிலேயும் இது இன்க்ளூட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டுக்குமே ஹெல்ப் ஆகும். தட் இஸ் மேட்டர்னா என்ன அண்ட் மேட்டரை பற்றி ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே உள்ளுக்குள்ளே நம்ம எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் வைப்போம். ஸோ திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி அபவுட் மேட்டர். இது வந்து நீங்கள் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸும் இதில் சைமல்டேனியஸாக நீங்கள் படிக்கலாம். அடுத்த கிளாஸில் நான் வந்து மிக்சர்ஸ் எப்படி இருக்கும், வாட் இஸ் ஹோமோஜினியஸ் மிக்சர்ஸ், வாட் இஸ் ஹெட்ரோஜினியஸ் மிக்சர்ஸ் அப்படின்றத தெளிவாக எடுத்துருவேன். ஸோ வந்து இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே கம்பைன் ஆகிரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ஸே நீங்கள் டீட்டெயிலாக படித்த மாதிரி இருக்கும். அதோட sub branches, that is first in chemistry topic syllabus எடுத்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் டாபிக்ஸ் வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸாக இருக்கும். ஸோ அதையும் ஐ வில் கவர் இட். இந்த இதுலேயே நான் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸை கவர் பண்ணிடுவேன். அடுத்து வந்து ஹோமோஜினஸ் அண்ட் ஹெட்ரோஜினஸ், பிகாஸ் மேட்டர் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸை தனித்தனியாக நம்மளால் பிரிக்க முடியாது, ஆல் ஆர் சேம். ஸோ அப்படியே சைமல்டேனியஸாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், ஆட்டம்னா என்னென்னு பார்த்தோம், அதுக்கப்புறமா மாலிகூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ரைட். இப்போ வந்துட்டு எலிமெண்ட்ஸ். மேட்டர் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அன் எலிமெண்ட். ஸோ மேட்டர்னா என்ன நம்ம பார்த்தோம் இல்லையா, மேட்டர்னா என்ன, இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட். எலிமெண்ட்டோட மேட்டர் இன் அட் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் இஸ் கால்ட் அஸ் எலிமெண்ட். மேட்டரோட சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் நம்ம எலிமெண்ட் சொல்லுவோம். த காமன் சால்ட் இஸ் கண்டெய்னிங் ஆஃப் எலிமெண்ட் சோடியம் அண்ட் குளோரைன். வாட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எத்தனை சொன்னேன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். அண்ட் கிராக்கர்ஸ், இது நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, ஓகே எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இல்லை மேம். வாட்டர் வந்து H2O யூல் செய்யணும். வாட்டர் வந்து H2O அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் மெக்னீஷியம் அப்படின்றது வந்துட்டு சோடியம் குளோரைடு, உப்பு. ஓகே, சால்ட் வந்து NaCl அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ சோடியம் அண்ட் குளோரைடு. ஓகே, இது ஜென்ரலாக கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன்னா, புக்கில் வந்து கிராக்கர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் எப்படி கேட்பாங்க, கிராக்கர்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் வாட் அண்ட் வாட்னு கேட்பாங்க. சத்தியமாக தெரியாது, படித்தா தான் தெரியும். மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ், அதுக்கு தான் இந்த பாயிண்ட். ஸோ இதை பார்த்தோன்னே இனிமேல் கிராக்கர்ஸ் பற்றி கேட்டால் தயக்கமே இல்லாமல் ஆன்சர் பண்ணிடணும். தட் இஸ் மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ். ஸோ கிராக்கர்ஸ் வீட்டில் வெடிக்கும் போதோ இல்லை கிராக்கர்ஸ் பார்க்கும்போதோ உங்கள் மைண்டில் ஞாபகம் வர வேண்டியது மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சரில் மேன்யூராக யூஸ் பண்ணுறது சல்ஃபர். இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அக்ரிகல்ச்சரில் மேன்யூராக யூஸ் பண்ணுறது சல்ஃபர். இதுக்காக தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ திஸ் 2 things is important. இது யாருனாலும் ஆன்சர் பண்ணிடுவாங்க, லைக் கிட் கேன் ஆன்சர், பட் திஸ் 2 things has to be studied. கிராக்கர்ஸ்க்கு மெக்னீஷியம் அண்ட் பாஸ்பரஸ் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு சல்ஃபர். ஓகே,
நெக்ஸ்ட் வந்து கேலியம் இஸ் யூஸ் ஃபார் மேக்கிங் மொபைல் ஃபோன் அண்ட் சிலிகான் இஸ் யூஸ் ஃபார் கம்ப்யூட்டர் சிப். சிலிகான் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிலிகான் வேலி சொல்லுவோம். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். கேலியம் தான் மொபைல் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் ஆல்சோ திங். இது எல்லாமே எலிமெண்ட்ஸ். ஓகே, ஒரு எலிமெண்ட் மேட்டர் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம என்ன சொன்னோம், மேட்டர் இன் அ சிம்பிளஸ்ட் ஃபார்ம். மேட்டர் அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ஒரு எந்த ஒரு பொருளானாலும் அதோட ரொம்ப 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 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து ஆட்டம் இல்லையா. ஸோ மேட்டரோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வந்து எலிமெண்ட். அப்போது தெர் ஆர் மொத்தம் எத்தனை எலிமெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 118 எலிமெண்ட். ஸோ மேட்ரு பற்றி படிக்கும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுக்கு தனியாக கிளாஸ் எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ்க்கு நான் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிவிட்டு, எலிமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் எடுக்கும்போது அதில் வந்துட்டு நம்ம அந்த டேபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி, லீஃப் பீரியாடிக் கிளாஸிஃபிகேஷன் டேபிள்ஸ், இந்த டேபிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி அது ரைட் டு லெஃப்ட் போனால் என்ன ஆகும், லெஃப்ட் டு ரைட் போனால் என்ன ஆகும், தட் இஸ் பீரியட்ஸ் அண்ட் ஓகே. இதெல்லாம் பார்க்கும்போது குரூப்ஸ், பீரியட்ஸ் இதெல்லாம் வந்து நான் தனியாக கிளாஸில் நடக்கிற எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் நடத்தும்போது, இப்போ நம்ம மேட்ரு பற்றி படிச்சுட்டு இருக்கிறதுனால அதில் பேசிக் திங்ஸ் எலிமெண்ட்ஸ் படிக்கணும். ஸோ லிசன் மீ கேர்ஃபுல்லி வெல் ஐ ஆம் டீச்சிங் யூ எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் செப்பரேட் கிளாஸ் எடுக்கும்போது, அப்போ நம்ம இந்த 118 அதுக்கப்புறமா அந்த எலிமெண்ட்ஸ் என்ன, காம்பனன்ட்ஸ் என்ன, என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணலை, கோவலன் பாண்டிங் அதில் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, தான் லேட்டராக நான் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்த எலிமெண்ட்ஸ் வந்து 118 எலிமெண்ட்ஸ். இதில் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து 94 வந்து நேச்சுரலி அக்வயர் ஆல்ரெடி. ஓகே, 94 ஆல்ரெடி அக்வயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 24 எலிமெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஆர்டிஃபிஷியலி இன் த லெபார்ட்ரி. 24 எலிமெண்ட்ஸ் வந்து லேபில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆனது, நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணது. ஓகே, ஸோ 94 வந்துட்டு நேச்சுரலாக அக்வயரிங் ஆன எலிமெண்ட் அண்ட் 24 வந்துட்டு லெபார்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் யூ ஷுட் ரிமெம்பர். நான் 118 எலிமெண்ட் அண்ட் 94 அண்ட் 24 இப்படி ஸ்பிளிட்டேஷன் கொடுப்பாங்க. 118 எலிமெண்ட்ஸ், அதில் வந்து 94 வந்து நேச்சுரல் அண்ட் 24 வந்து ஆர்டிஃபிஷியல். அடுத்து வந்து 118ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து அவங்க ஸ்பிளிட்டேஷன் போடுவாங்க. 93 நேச்சுரல் அண்ட் 25 வந்து ஆர்டிஃபிஷியல். இப்படி 1 2 3 like 118 and 92, that is 26, அப்புறமா திரும்ப 91 27 இப்படி கொடுப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக 94 24 அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்சர் கரெக்டாக நம்ம டிக் பண்ண முடியும். பிகாஸ் டிஎன்பிஎஸ்சியில் இப்படி கொஷின்ஸ் கொஞ்சம் நிறைய வரும். டேட்டாஸ் வந்து சைமல்டேனியஸாக, இயர்ஸ் வந்து சைமல்டேனியஸாக பக்கத்தில் கொடுப்பாங்க டு கெட் யூ கன்ஃபியூஸ்ட். அதில் நீங்கள் தெளிவாக இருந்தால் தான் கெட் த்ரூ பண்ண முடியும். ஸோ அப்போது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் வாட் இஸ் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸை நம்ம பியோர் சப்ஸ்டன்ஸாக பிரிக்கிறோம் அண்ட் மிக்சர்ஸாக பிரிக்கிறோம். மிக்சர்ஸ்னால் நீங்கள் அதை வந்து இம்பியூர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எப்போயுமே மிக்சர்ஸ் வந்து இம்பியூராக தான் இருக்கும். ஸோ அது பியூர் இம்பியூர் அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாக பியோர் சப்ஸ்டன்ஸை டிவைட் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எலிமெண்ட்டை எப்படி பேசிக்காக பிரிக்கிறோம், ஸோ இதிலே போட்டுக்கலாம். லைக் இங்கே எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இங்கே எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த எலிமெண்ட்ஸை நம்ம மூணாக பிரிச்சுக்கலாம். பட் ஹியர் தேர் இஸ் நோ ஸ்பேஸ். ஸோ ஐ டேக் இட். எலிமெண்ட்டை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இங்கே இது பண்ணுறேன். ஸோ எலிமெண்ட்டை வந்து மூணாக பிரிக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும், மெட்டல்ஸ், நான் மெட்டல் அண்ட் மெட்டலாய்டு. ஓகே, மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் அண்ட் மெட்டலாய்டு மூணாக பிரிக்கிறோம். எப்பவுமே நமக்கு இதை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாட் இஸ் மெட்டல்ஸ், வாட் இஸ் நான் மெட்டல்ஸ், வாட் இஸ் மெட்டலாய்டு அப்படின்னு. ஸோ அதை டீட்டெயில்டாக மெட்டல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ மெட்டல் அப்படின்னா ஜென்ரலி ஹார்ட் அண்ட் ஷைனி எலிமெண்ட். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி சொல்கிறேன், ஜஸ்ட் ஓவராலாக அப்போ சொல்கிறேன். ஸோ மெட்டல் எப்போயுமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஜென்ரலாக வந்து ஹார்ட் அண்ட் ஷைனி சப்ஸ்டன்ஸ். மெட்டல் தெரியும்ல, இப்போ நம்ம ஒரு கோல்டு எடுக்கிறோம், ஒரு சில்வர் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குது அண்ட் இட் இஸ் வெரி ஷைனியாக, ரொம்ப பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு இருக்குது. சோடியம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸப்ஷன் ஆஸ் இட் இஸ் சாஃப்ட். இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ எப்பயுமே மெட்டல் ஹார்டாக இருக்கும், ஷைனியாக இருக்கும்னு சொல்லியாச்சு. அப்போது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொரு எக்ஸப்ஷனில் இருக்கும். ஸோ அது கம்பல்சரியாக இருக்க தான் செய்யும். ஸோ இப்போ மெட்டல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, நான் என்ன சொன்னேன், ஹார்டாக இருக்கும் அண்ட் ஷைனியாக இருக்கும். ஸோ எக்ஸப்ஷன் எப்படி இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்காது
அண்ட் லஸ்ட் ஷைனியாக இல்லாமல் நான் ஷைனியாக இருக்கும். இது வந்து இருக்காது அப்படின்றது தான் கான்செப்ட். ஆனால் மெட்டல்ஸில் சாஃப்டாகவும் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும், நான் ஷைனியாகவும் ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த சாஃப்டானதுக்கு எக்ஸாம்பிள் தான் சோடியம். சில எக்ஸெப்ஷனல் கேஸ் லைஃப்பில் என்றைக்குமே இருக்கும். அந்த எக்ஸெப்ஷனல் கேஸ் தான் என்னது? சோடியம். சோடியம் வந்து ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி ஆல் மெட்டல் எக்ஸப்ட் mercury ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். அடுத்த பாயிண்ட் என்னென்னா மெட்டல்ஸ்க்கு இட் ஷுட் பி solid. Non-exceptional case non-solid. கரெக்டா? இது வந்து கரெக்டான ஸ்டேட், தட் இஸ் all the metal has to be in solid state. ஓகே, எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து நான் சாலிட். அந்த நான் சாலிடுக்கு எக்ஸாம்பிள் என்ன? mercury, தட் இஸ் லிக்விடாக இருக்குது. தட்ஸ் த திங். ஸோ எக்ஸப்ஷன் கேஸ் எங்கேயும் இருக்கும். அதே மாதிரி சாலிட் ஹார்டாக இருக்கிறது, சாஃப்டாக இருக்கிற ஐட்டம் அந்த சோடியம். அதே வந்து சாலிடாக இல்லாமல் மெட்டல்லே லிக்விட் மெர்க்குரி அப்படின்னு வந்துச்சுமே அது என்னது? தட் இஸ் அ மெட்டல். ஓகே, mercury is the only metal that is liquid at room temperature. அப்புறமா metals are malleable that can be bent or beaten. இப்போ வந்துட்டு இப்போ தங்கம் இருக்குது அப்படின்னா தங்கத்தை என்ன பண்ணுறோம்? உருக்குறோம், அதுக்கப்புறம் பெண்ட் பண்ணுறோம், அப்புறமா இது பண்ணுறோம், தங்கத்தில் நகை செய்கிறோம். தட் இஸ் we can beat and bend, என்ன வேணால் பண்ணலாம். they can draw into wires. நாங்கள் இழுக்க கூட செய்யலாம். ஸோ அயன் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அப்படியே இழுக்கலாம், ஸ்ட்ரெச் பண்ணலாம், பீட்டன் பண்ணலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மெட்டல்ஸ். அண்ட் இப்போ நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ்க்கு வந்துட்டோம். ஸோ நான் நிறையா கொடுத்துருக்கேன்னு நினைக்காதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டை நீங்கள் தெளிவாக படிக்கணுன்றதுக்காக தான். சம்டைம்ஸ் நான் அதை கொடுக்காமல் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த பாயிண்ட் உங்களுக்கு மெமரைஸ் ஆகாதுன்னா ஐ ஹவ் பிக்ட் அப் திஸ் பிகாஸ் ஃப்ளோவில் சில பாயிண்ட்ஸ் ஞாபகம் வராது. ஆனால் அது உங்களுக்கு ரீச் ஆகாமல் போயிடக்கூடாதுன்னா ஐ கவ் ஒன் திங் அண்ட் ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ மெட்டல்ஸ் ஆர் சாலிட் அண்டர் நார்மல் டெம்பரேச்சர் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் ப்ரெஷர், நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இது எப்படி இருக்கும்னா இட் இஸ் ஓகே. mercury is liquid, இதுவும் உங்களுக்கு தெரியும். எலிமெண்ட்ஸ் அசஸ் இதுக்கு தான் வரேன். திஸ் இஸ் சீசியம், ருபீடியம், அதுக்கப்புறம் ஃபான்சியம், கேலியம். ஓகே, பிகம் லிக்விட் அட் ஆர் ஜஸ்ட் அபோவ் த ரூம் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ மெர்க்குரி மட்டும்தான் அப்படின்னு நம்ம மைண்டில் இருக்கும். மெர்க்குரி இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். ஓகேப்பா, இது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் தெரியாத விஷயம், உள்ள டெப்த்தாக படிக்க வேண்டிய விஷயம். எலிமெண்ட்ஸ் சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், கேலியம் பிகம் லிக்விட் அட் ஆர் ஜஸ்ட் அபோவ் ரூம் டெம்பரேச்சர். கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கூடிச்சுன்னா மெட்டல்ஸ் வந்து லிக்விடாக மாறுமா அப்படின்ற கொஷின் கேட்கலாம். ஃபஸ்ட் கொஷின் மாறும். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம், கேலியம். ஓகே, இது நாலுமே மாறும். ஆனால் எப்பயுமே ரூம் டெம்பரேச்சர்லேயே லிக்விடாக இருக்கிறது mercury. ஆனால் ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் உயர்ந்துச்சுன்னா இம்மீடியட்டாக மாறுறது ருபீடியம், சீசியம், ஃப்ரான்சியம், கேலியம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஸ்டேட் முடிஞ்சுதா? அடுத்து ஹார்ட்னஸ். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், மெட்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு. அதில் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கும். த எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் விச் இஸ் சாஃப்ட் எனஃப் டு கட் பை அ நைஃப். ஸோ ஏற்கனவே அங்கே வந்து சோடியம் மட்டும்தான் சொன்னேன் இல்லையா? ஸோ இங்கே வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம். சோடியம் அண்ட் பொட்டாசியம் இது வந்து என்னென்னா இட் இஸ் ரஃப் எனஃப் டு கட் பை அ நைஃப். Osmium is so hot that it can scratch glass. இது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஓஸ்மியம் அப்படின்றது வந்துட்டு so hot that it can scratch glass. இந்த மெட்டல் வந்து கிளாஸே ஸ்க்ராச் பண்ணுற அளவுக்கு ஹார்டாக இருக்கும் ஆஸ்மியம். அதே இது சோடியம் அண்ட் பொட்டாசியம். பொட்டாசியமும் மெட்டல் தான். பொட்டாசியம் சோடியம் வந்துட்டு நீங்கள் அந்த சோடியம் உப்பு இருக்கு இல்லையா? ஸோ NaCl அது வந்து காம்பனண்ட். அதில் அந்த Na தட் இஸ் சோடியம் வந்து மெட்டல், பொட்டாசியம் மெட்டல். ஓகே, விச் இஸ் சாஃப்ட் எனஃப் டு கட். அதே மாதிரி ஆஸ்மியம் அப்படின்றது மெட்டல் தான், ஆனால் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். கிளாஸ் வந்து ஸ்க்ராச் பண்ணுற அளவுக்கு. லஸ்ட்ரி, ஆல் த மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. எல்லா மெட்டலும் ஷைனியாக இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ஸோ இங்கேயே சொன்னேன் எல்லாமே வந்து ஷைனாக இருக்கும் சொன்னேன் இல்லையா? ஸோ நான் ஷைனிங்கும் இருக்கும், ஹார்டாக இருந்தால் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ சோடியம் சொன்னேன், அது மாதிரி பொட்டாசியம். கரெக்டா? ஸோ இப்போ இங்கே வந்தீங்கன்னா ஆல் த மெட்டல்ஸ் ஆர் ஷைனி. த டிபிக்கல் ஷைன் ஆஃப் மெட்டல்ஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்டாலிக் லஸ்டர். ஓகே, அது அந்த ஷைன் பேர் லஸ்டர். ஆல் த மெட்டல்ஸ் ஹவ் டிபிக்கல் மெட்டாலிக் லஸ்டர் அண்ட் எக்ஸப்ஷன் இஸ் கால்சியம். நான் சொன்னேன் இல்லையா இங்கே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும்னு. ஸோ இந்த எக்ஸப்ஷனுக்கு இங்கே போட்டுடலாமா? திஸ் இஸ் கால்சியம். கால்சியம் சைனாக இருக்காது.
ப்ளஷரிங்காக இருக்காது. ஓகே, ஸோ சாஃப்ட்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவீங்க? சோடியம் பொட்டாசியம். நான் ஷைனிக்கு கால்சியம். ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக இருக்கிறது இட் இஸ் mercury. ரூம் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கூடிடுச்சுன்னா அதுக்கு வந்து என்னென்னது சீசியம், ருபீடியம், ஃப்ரான்சியம் அண்ட் கேலியம். அதே இது ஓஸ்மியம் வந்து கிளாஸை ஸ்டாஷ் பண்ணுறதுக்கு. ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருக்குமே தெரியுமா? பட் ஆனால் இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஷின்ஸாக வரும். ஸோ அதை மக்கப் பண்ணுறதுக்கு தான் மக்கப் பண்ணதான் மக்கப் தான், அதுக்கு வேறு எந்த பேரும் சொல்ல முடியாது. பிகாஸ் தேர் இஸ் நோ அண்டர்ஸ்டாண்டிங். சோடியம் அண்ட் பொட்டாசியம்னா யூ ஷுட் மெமரைஸ் இட், தென் only கேன் ஆன்சர், ரைட்? ஸோ வந்து டென்சிட்டி, மெட்டல் ஜென்ரலி ஹேவ் ஹை டென்சிட்டி. தங்கம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டென்சிட்டி ஹையாக இருக்கும், அயன் எடுத்தால் டென்சிட்டி ஹையாக இருக்கும். ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆஸ் எக்ஸப்ஷனல். ஸோ சோடியம் பொட்டாசியம் ரெண்டுத்துக்கு எக்ஸப்ஷனில் வருது. ஒன்று வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு, சாஃப்டாக இருந்தாலே அடுத்த பாயிண்ட் வந்து இட் இஸ் அ low in density. Okay, so melting point and boiling point. Metals generally have high melting point and boiling point. நீங்கள் இரும்பு உருக்கணுமானாலும் தங்கத்தை உருக்கணுமானாலும் you should have a high boiling and melting point இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது சோடியம், பொட்டாசியம், மெர்க்குரி அண்ட் கேலியம் ஆர் எக்ஸப்ஷன். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இந்த சோடியம் அண்ட் பொட்டாசியம் மெட்டலுக்கு விதிவிலக்கு. ஓகே, ஸோ சோடியம் அண்ட் பொட்டாசியம் என்னவா இருக்காது? ஹார்டாக இருக்காது. ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து டென்சிட்டியாக இருக்காது. செகண்ட் பாயிண்ட். தேர்டு மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். சோடியம் பொட்டாசியம் தூக்கி உடனே வச்சிங்கன்னா உடனே உருகிரும். பட் ஆனால் தங்கமோ வெள்ளியோ தட் இஸ் அயனோ உடனே இருக்காது, உருகாது. தேட் ஷுட் பி அ ஹையஸ்ட் டெம்பரேச்சர். இது வந்து நார்மல் டெம்பரேச்சர் அப்ளை பண்ணாலே இது என்ன ஆகிடும்? லோவர் மெல்டிங் பாயிண்ட்டு அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்துடும். ஈஸியாக வந்து ரெண்டுமே உருகிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டென்சல் ஸ்ட்ரென்த். மெட்டல் ஹேவ் த கெப்பாசிட்டி டு வித்ஸ்ட்ரெயின் வித்தவுட் பிரேக்கிங். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் டென்சல் ஸ்ட்ரென்த். அதாவது எவ்வளோ கெப்பாசிட்டி உடையாமல் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் டென்சில். இது வந்துட்டு ரொம்ப மெட்டல்ஸ் வந்து ஹை டென்சில் இருக்கும். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி தட் ஆல்சோ யூஸ் ஆஃப் அயன் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரயில்வே ட்ராக். அதாவது உடையாமல் இருக்கிறதுல, அதனால தான் ரயில்வே ட்ராக்லாம் ரொம்ப உடையிற மாதிரி. இப்போ சோடியம் பொட்டாசியமில் ரயில்வே ட்ராக் போட்டால் என்ன ஆகும்? ஈஸிலியாக என்ன எல்லாம் உடஞ்சி போய் எல்லாம் நார்மல் லைஃப்லேருந்து போக வேண்டியதான். ஸோ அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மெட்டல்ஸ் யூஸ் அந்த அயனை கொண்டு போய் ரயில்வே ட்ராக்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் கேனாட் பி பிரேக். தட் இஸ் டென்சில். டென்சில் வந்து இங்கே ஹையாக இருக்கும், டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இட்ஸ் ப்ராப்பர்ட்டி தட் ஓஸ் தி யூஸ் ஆஃப் அயன். அப்போது இதில் வந்து எக்ஸப்ஷன் இருக்கணும் இல்லையா? தட் இஸ் அது சோடியம் பொட்டாசியம் கிடையாது. ஜிங்க், அர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி, இது மூணுமே என்னது? இட் இஸ் அ மெட்டல். அதில் வந்து டென்சில்பிலிட்டி இல்லாதது வந்து சிங்க், அர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி. இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற கொஷின் சொல்கிறேன். விச் ஹேஸ் த ஹையஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கொடுப்பாங்க. விச் ஹேஸ் த ஹையஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருவாங்க? அயன். செகண்ட் வந்து ஜிங்க்கு, அடுத்து அர்சனிக்கு, அடுத்து ஆன்டிமோனி. இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து அயனுக்கு தான்ப்பா நிறையா இருக்கும். திஸ் இஸ் ஈஸி டைப் ஆஃப் கொஸ்டின். டிஃபிகல்ட்டான கொஸ்டின். விச் ஹேஸ் லோவஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் இன் மெட்டல். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அயன் கொடுக்க மாட்டாங்க, சோடியம். செகண்ட் பொட்டாசியம், இது எல்லாமே மெட்டல் தான். ஓகே, தேர்ட் வந்து ஆஸ்மியம், ஃபோர்த் வந்து அர்சனிக். ஸோ படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் அர்சனிக்குன்னு. ஸோ இது கிடையாது. இது வந்து நான் ஷைனியாக இருக்கும், அதுக்கப்புறம் லோவஸ்ட் டென்சிட்டியாக இருக்கும், அதுக்கப்புறம் லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். இதுக்கும் அதே கெப்பாசிட்டி தான். இதோட கெப்பாசிட்டி என்ன? ஆஸ்மியம் கேன் பி ஈஸிலி ஸ்ட்ரிச் த கிளாஸஸ் எல்லாம் ஈஸியாக ஸ்க்ராச் பண்ண முடியும். ஆனால் அர்சனிக் மட்டும்தான் டென்சில் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் நான் கொடுக்குறேன். இந்த அர்சனிக்ன்றது இம்பார்ட்டண்டான பாயிண்ட். டென்சில் ஸ்ட்ரென்த் வந்து எங்கே கம்மியாக இருக்குது? ஜிங்க், அர்சனிக் அண்ட் ஆன்டிமோனி. இப்படி படித்தா தான் யூ கேன் கெட் இன் டு இட். ஓகே, ஸோ மியாலபிலிட்டி. ஸோ அது வந்து மெட்டல்ஸை ஹேமர்ட் இன்ட்டு தின் ஷீட்ஸ். பார்த்தோன்னா அயன்லாம் உருக்கி தின் ஷீட்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ ஓகே,
தின் ஷீட்டை அதை விரித்து நம்மளுக்கு என்னென்ன எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் வி கேன் ரோல் இட் ஆர் வி கேன் எக்ஸ்பேண்ட் இட். அதுக்கப்புறம் எப்படி செய்யணும், இப்போது அயன் அப்படின்னா வந்து ரயில்வே ட்ராக் போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லைனா வந்து அயனை வந்து வேறு எதுக்கு லைக் ஹேமர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணுமா, இல்லை வீட்டில் ஏதாவது ஆப்ஜெக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ்க்காக, அது என்ன பேட்டர்னில் வருதோ அது மாதிரி விரிச்சிட்டு நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் டெண்டன்சி இஸ் கால்ஸ் malleability and aluminum make use of this property to transform into silvery foil. அலுமினியம் தான் என்ன பண்ணுது, ஒரு இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி அந்த சில்வரி ஃபாயிலாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த அலுமினியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டக்டிபிலிட்டி, டக்டிலிட்டி. ஓகே, மெட்டல்ஸ் கேன் பி ட்ரான் இன்டு தின் வயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ தான் நான் சொன்னேன். ஓகே, இது வந்து மியாரபிலிட்டி ஹேமர் வெரி தின் ஷீட்டாக பண்ணலாம். அது மாதிரி அதாவது தின் ஷீட்டாக பண்ணுறது வேறு, அண்ட் இது எவ்வளோலாம் இழுக்க முடியுமோ அப்படின்றது வேறு. இது வந்து டக்டிலிட்டி. ஓகே, இது வந்து malleability. Okay, so these metals can be drawn into thin wires. This property is called as, and இது வந்து பண்ணுறது காப்பர் வயர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருக்கக்கூடியது வந்து காப்பர் வயர். அப்போது டக்டிலிட்டின்றது வந்து காப்பர் வயர் எக்ஸாம்பிள், malleabilityக்கு அலுமினியம் எக்ஸாம்பிள். இது ரெண்டையும் நீங்கள் மாற்றி கொடுத்தாங்கனாலும் ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இப்போ வந்து டக்டிலிட்டிக்கு வந்துட்டு உங்களுக்கு அலுமினியமும், malleabilityக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு காப்பர் வயரும் கொடுத்தாங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ஆல்சோ ராங் அப்படின்னு தெரியணும். கண்டக்டிவிட்டி, மெட்டல்ஸ் வந்து எப்பயுமே குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, தட் இஸ் அது படிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, நீங்கள் கோல்டு போட்டுட்டு போகணும் இல்லை, கோல்டு போட்டு ஹீட்டுக்கிட்ட நின்னீங்கனாலே அந்த ஹீட் வந்து உங்களோட பாடியில் தெரியும். இட் அப்சார்ப்ஸ் ஹீட் அண்ட் இட் பாசன்ஸ் டு யுவர் பாடி. ஓகே, சில்வர் அண்ட் காப்பர் ஆர் குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சில்வரும் காப்பரும் ரொம்ப ரொம்ப குட் கண்டக்டர். அவர் பிஸ்மத் அண்ட் tungsten or a poor conductor of conductors. Okay, so this is the thing. இதில் நீங்கள் படிக்க வேண்டிய சில்வர் காப்பர் கிடையாது, பிஸ்மத் அண்ட் டங்ஸ்டன். இது ரெண்டுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ். இது வந்து poor conductivity. ஓகே, ஸோ sonorous on being hit metals or producer. பானையில் போய் அடிச்சிருக்கீங்களா? ஸோ பானையில் அடிக்கும்போது you will have a டிஃப்ரெண்ட் சவுண்ட், ஒரு சவுண்ட் கேட்கும், டங் டங்னு கேட்கும். ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் கேட்கும். ஈயம் பாத்திரத்துக்கு ஒன்று, அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பிளேட் ஒரு சவுண்ட் கேட்கும், அலுமினியம் ஒரு சவுண்ட் கேட்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சவுண்ட் கேட்கும். அது டிபெண்ட் அப்பான் த மெட்டல் டென்சிட்டி, இதை பொறுத்து. ஓகே, ஹென்ஸ் தே ஆர் சொன்னது ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் பீயிங் யூஸ்ட் இன் மேக்கிங் டெம்பிள் பெல்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் டெம்பிள் பெல்ஸ்லாம் நம்ம அடிச்சிட்ருக்கோம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ். இதுவுமே என்ன கேட்டாலும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு நம்ம படிக்க வேண்டியது எக்ஸப்ஷனல் கேஸ், மெயினாக எக்ஸப்ஷனல் கேஸ். எக்ஸப்ஷனல் கேஸ் இருந்தால் கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம நான் மெட்டல்ஸ் வரும். நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி டல். மெட்டல்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டாக ஷைனிங்காக இருந்துச்சுன்னா இது எப்படி இருக்கும், டல்லாக தான் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஹவவர் டைமண்ட் இஸ் அயனி அண்ட் ஆல்சோ ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் தி எர்த். ஸோ இப்போ வருதா, திஸ் இஸ் எக்ஸப்ஷனல் கேஸ். ஸோ டைமண்ட் வந்து மெட்டலில் வராது, இட் இஸ் அ நான் மெட்டல், ஆனால் இதுக்கு மெட்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஓகே, அதே மாதிரி பொட்டாசியமும் சோடியமும் மெட்டல், பட் ஆனால் அதுக்கு நான் மெட்டலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த சாஃப்ட் இருக்குது. ரைட்? ஓகே, ஸோ டைமண்ட் வந்து ஷைனியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ் ஆன் எர்த். ஓகே, நான் மெட்டலும் அதே மாதிரி தான், கேஸாக இருக்கலாம், சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஓகே, non-metals such as oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. நம்ம பார்த்தோம் இல்லையா, எங்கள் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும், மெட்டல்ஸில் மெர்க்குரி மட்டும் ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும், லிக்விடாக இருக்கும். ரைட்? இங்கே வந்து ஆக்சிஜனும் நான் மெட்டல், ஹைட்ரஜனும் நான் மெட்டல், குளோரினும் நான் மெட்டல். இது மூணுமே வந்து கேஸஸ் அட் ரூம் டெம்பரேச்சரில் கேஸஸாக இருக்கும். நான் மெட்டல் சச் அஸ் கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். அதே மாதிரி கார்பனு, அயோடின், சல்ஃபர், பாஸ்பரஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் எப்படி இருக்குன்னா சாலிடாக இருக்குது மெட்டல். ஆனால் இதுவும் மெட்டல் தான். கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். கேஸஸாக இருக்கிறது ஆக்சிஜன், ஹைட்ரஜன், குளோரின். அதே இது சாலிடாக இருக்கிறது கார்பன், அயோடின், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து bromine இஸ் த ஒன்லி நான் மெட்டல் தட் இஸ் லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மெட்டலில்
mercury. Bromine. Okay, so these two are liquid at room temperature. Okay, non-metals are எதெல்லாம் மெட்டல்ஸோட பாசிட்டிவ் பாயிண்ட்டோ அதெல்லாம் non-metalோட நெகட்டிவ் பாயிண்ட். Non-metals are poor conductors of heat and electricity. However, graphite exception case. Graphite is a form of non-metal. Carbon is a good conductor of electricity. ஸோ கிராஃபைட் வந்து ஃபார்ம் ஆஃப் அ நான் மெட்டல், கார்பனில் இருக்கிற ஒரு வகையான நான் மெட்டல். ஓகே, கார்பன் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு வகையான நான் மெட்டல். ஆனால் இது குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிராஃபைட். பட் இது எந்த லிஸ்ட்டில் வரும்னா நான் மெட்டல் லிஸ்ட்டில் வரும். ரைட். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நான் மெட்டல், ஃபிசிக்கல் ஸ்டேட். நான் மெட்டல் வந்து சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர், பாஸ்பரஸ் aqueous in solid state, while bromine நான் ஏற்கனவே சொன்ன liquid state. gases like oxygen, nitrogen எல்லாமே gaseous stateல இருக்கும். இது மூணுமே வந்து different stages அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சாலிடில் இருக்கிறது என்ன? சாலிடில் இருக்கிறது சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ். லிக்விடில் இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன் bromine, அங்கே வந்து mercury. அப்புறமா கேஸஸில் இருக்கிறது ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன், குளோரின், எது வேணால் சொல்லலாம். ஓகே, ஸோ இது மூணு non-metals, right? Hardness. Non-metals are generally not hard except diamond. எல்லாமே ஹார்டாக இருக்கும் டைமண்ட்டை தவிர. ஸோ ஃப்ரம் அது மாதிரி குட் கண்டக்டர் வந்து கிராஃபைட், இது வந்து டைமண்ட். ரைட். அதுக்கப்புறம் லஷ்ஷர். நான் மெட்டல் ஹாவ் அ டல், எப்பவுமே டல்லாக இருக்கும். ஓகே, கிராஃபைட் அண்ட் அயோடின் ஆர் எக்ஸப்ஷன். ஸோ தேட் ஆர் ஷைனி அண்ட் லஷ். ஏற்கனவே கிராஃபைட் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் நான் மெட்டல் கார்பன். அது வந்து என்னென்னா குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ graphite and iodine are exception. It's also exception for conductors. It is a good conductor. And iodine density அப்படின்னு எடுக்கும்போது non-metals are generally soft and low, have low density நான் சொன்னேன். ஓகே, அங்கே லோ டென்சிட்டியே எக்ஸாம்பிளும் சொன்னேன். தட் சோடியம், பொட்டாசியம் எல்லாம் ரொம்ப லோ டென்சிட்டி இன் மெட்டல் அப்படின்னு நம்ம சொன்னேன். அது எப்போயுமே ஹை டென்சிட்டியாக தான் இருக்கும். ஸோ த எக்ஸப்ஷன் ஹியர் இஸ் டைமண்ட். ஏற்கனவே சொல்லிச்சு, விட் இஸ் த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். ஓகே, மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்னா non-metal have a சீக்கிரமாக உருகிடும். ஓகே, சீக்கிரமாக உருகிடும், சீக்கிரமாக பாயிலும் ஆகிடும். ஓகே, ஹவர் கார்பன், சிலிக்கான் அண்ட் போரானா எக்ஸப்ஷன் வேணும் இல்லையா. தட் இஸ் கார்பன், ஸோ இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. விச் இஸ் த ஃபைன் odd man out in boiling and melting point of non-metals கொடுத்துட்டு கார்பன் கொடுப்பாங்க. செகண்ட் சிலிக்கான், தேர்ட் போரான் கொடுத்துட்டு ஃபோர்த்து அயோடின். ஸோ நம்ம அயோடின் அந்த வந்து லஷ்ஷரோட எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். கார்பன், சிலிக்கான், போரான் மக்கப் பண்ணி தான் அவனு வேறு வழியே கிடையாது. சிஎஸ்பி அப்படி ஆர்எல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச கோட் வேலை. மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்கிறதே non-metals வந்து கார்பன், சிலிக்கான் அண்ட் போரானில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டென்சில் ஸ்ட்ரென்த். non-metal do not have அது மாதிரி மெட்டல் மாதிரி டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்காது. ஹவர் கார்பன் ஃபைபர், this is also important. கார்பன் ஃபைபர் வந்துட்டு ஹையஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்தோட உங்களுக்கு இருக்கு. ஓகே, ஹையஸ்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்கு. மேலியபிலிட்டி வந்து non-metals ஆர் non-malleable. ஓகே, non-metals எப்பயுமே எப்படி இருக்கும்னா non-malleable தான் இருக்கும். இஃப் ஹேம்பர் தே ஆர் பவுடரி மாஸ். நம்ம ஹேம்பர் பண்ணி அதை டின் ஷீட்டாக மாற்றலாம் அப்படின்னா non-metalஸில் முடியாது. ஆக்சுவல் non-metals இன் சாலிட் ஸ்டேட் ஆர் brittle in nature. அது brittle-ஆக தான் இருக்கும். ஓகே, ஸோ டக்டிலிட்டி, non-metals ஆர் non-ductile. கார்பன் ஃபைபர் இஸ் ஹைலி டக்டில். இதுலேயும் எக்ஸப்ஷன் வந்து கார்பன். ஸோ மெட்டலில் நம்ம என்ன பார்த்தோம்? காப்பர், இங்கே கார்பன். ஸோ மெட்டலில் டக்டிலிட்டிக்கு எக்ஸப்ஷனல் கேஸ் காப்பர்,
இங்கே டக்டிலிட்டியில் எக்ஸப்ஷன் கேஸ் வந்து கார்பன். அப்போ கண்டக்டிவிட்டி, நான் மெட்டல்ஸ் ஆர் ஜென்ரலி பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எப்பவுமே அது ஒரு பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி தான். அது குட் கண்டக்டர். கிராஃபைட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கிராஃபைட் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன் இன் நான் மெட்டல்ஸ், அது வந்து எக்ஸப்ஷன். சவுண்டு, நான் மெட்டல் டு நாட் ப்ரொடியூஸ் சவுண்டு, ஏன்னா ஹிட் ஆனால் அது போட்டு நொறுங்கிடும். ஸோ அதில் எங்கே இருந்த சவுண்ட் கேட்குறது, ரைட்? அதான். ஸோ இது இஸ் அ நான் சொல்கிறேன். இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் வித் அன் எக்ஸப்ஷன். இது படித்தா யூல் ஈஸிலி கெட் இன் டு த மெட்டல். ஸோ மெட்டல்ஸில் இம்பார்ட்டண்ட்டான யூசஸ் என்ன? அயன் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிரிட்ஜஸ் மேக் பண்ணுறதுக்கு. மேக்கிங் ஆஃப் பிரிட்ஜஸ், engine parts, iron sheets and bars, இது எல்லாத்துக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா காப்பர் வயர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் தெரியும், எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் பண்ணுறதுக்கு. காயின்ஸ் அண்ட் ஸ்டாச்சு. அண்ட் ஸோ எலக்ட்ரிக்கல் வயர் எல்லாமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. காயின்ஸு, ஸ்டாச்சூஸ் இது எல்லாமே வந்து காப்பரில் பண்ணணும். சில்வர் அண்ட் கோல்ட் ஆர் யூஸிங் ஃபார் மேக்கிங் ஜுவல்ஸ் இன் டெக்கரேட்டிவ் பர்பஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். mercury is used in a thermometer and barometer because of its high density and uniform. This is the thing. ஏன் mercuryயில் கொடுத்துருக்கோம்? mercury is used in thermometer. எதுக்கு? பேரோமீட்டரில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? டெம்பரேச்சர் பார்க்கும்போது நம்ம mercury யூஸ் பண்ணுறோம். டெம்பரேச்சருக்குள்ளே mercury தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதுதான் பாயிண்ட். ரீசன் தான் கேட்பாங்க. பிகாஸ் it's high density and uniform expansion at different temperature. ரொம்ப நிறைய டென்சிட்டி. மெர்க்குரி வந்துட்டு மெட்டல் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ மெட்டல் அப்படின்றது வந்து எப்பயுமே டென்சிட்டி ஹையாக இருக்கும். நம்ம மெர்க்குரி என்ன எக்ஸப்ஷன் பார்த்தோன்னா, மெர்க்குரி வந்து லிக்விடாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில். பட் ஆனால் அது டென்சிட்டி வந்து என்றைக்குமே ஹையாக இருக்கும். லோவஸ்ட் டென்சிட்டிக்கு நம்ம ரெண்டு தான் பார்த்தோம், தட் இஸ் சோடியம் அண்ட் பொட்டாசியம் தான் பார்த்தோம். ஓகே, பட் ஆனால் இதோட டென்சிட்டி ஹையாக இருக்கிறதுனால அது யூனிஃபார்மாக எக்ஸ்பேன்ஷன் ஆகும் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் அதோட எக்ஸ்பேன்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம டெம்பரேச்சர் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஸோ அலுமினியம் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரிக்கல் வயர், கேபிள்ஸ். அலுமினியம் மெயினாக எதுக்குன்னா ஃப்ளைட் அந்த மாதிரி இதுக்கு தான். எலக்ட்ரிக்கல் வயர், கேபிள் அண்ட் ஏரோஸ்பேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். லெட் இஸ் யூஸ்ட் இன் ஆட்டோமொபைல் பேட்ரிஸ் அண்ட் எக்ஸ்ரே மிஷின்ஸ். லெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஆட்டோமொபைல் பேட்ரிஸ் அண்ட் எக்ஸ்ரே மிஷின்ஸ். ஆட்டோமொபைல் பேட்ரி ஓகே, எக்ஸ்ரே மிஷின்ஸ் அப்படின்னு கேட்கும்போது யூ ஷுட் அவேர் ஆஃப் இட். இது எக்ஸ்பிரஸ் தான் யூஸ் பண்ணுறோம் எக்ஸ்ரேஸ்க்கு. யூஸ் ஆஃப் நான் மெட்டல். ஸோ டைமண்ட் தெரியும், இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஜுவல்ஸ், கட்டிங் எக்யூப்மெண்ட். கிராஃபைட் வந்து பென்சில் லெட் யூஸ் பண்ணுறோம். நம்ம வீட்டில் ஒரு பென்சில் வாயில் வச்சு கிடைக்கிற பழக்கம்லாம் இருக்குல்ல, தட் இஸ் ஆல்சோ கிராஃபைட். ஓகே, சல்ஃபர் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் வெரி இம்பார்ட்டன்ட் திங், கன் பவுடர். ஸோ சல்ஃபர் நான் ஏற்கனவே என்ன சொல்லி கொடுத்தேன், இட் இஸ் மோனோ அட்டாமிக்கா இல்லை ட்ரைஅட்டாமிக்கா? இட் இஸ் அ ட்ரைஅட்டாமிக். ஓகே, ஸோ சல்ஃபர் இஸ் அ கன் பவுடர் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வால்கனைசேஷன் ஆஃப் ரப்பர் இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பாஸ்பரஸ் வந்து இஸ் யூஸ்ட் இன் மேட்ச் பாக்ஸ் அண்ட் ரேட் பாய்சன். இது ரெண்டுக்குமே எது யூஸ் பண்ணுறோன்னா பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இந்த கொஷின் கேட்பாங்க, ஹைஃபன் போட்டு கேட்பாங்க. சல்ஃபர் இஸ் யூஸ் ஃபார் பாய்சனஸ், ரேட் பாய்சனிங் அண்ட் பாஸ்பரஸ் இஸ் யூஸ் இன் கன் பவுடர்னா ரெண்டும் தப்பு. சல்ஃபர் யூஸ் இன் கன் பவுடர் அண்ட் பாஸ்பரஸ் இஸ் யூஸ் ஃபார் ரேட் பாய்சனிங். நைட்ரஜன் வந்து என்றைக்குமே தெரியும் நம்மளுக்கு அமோனியா மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. குளோரின் இஸ் யூஸ்ட் இன் த ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இன் ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர். குளோரினேட்டட் வாட்டர் நம்ம சொல்கிறோம்ல, ஸோ ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம்ல, தட் இஸ் குளோரின். Hydrogen is used in a rocket fuel. நம்ம என்ன சொன்னோம், யூனிவர்ஸில் 74% we are consisting of hydrogen சொன்னோம் இல்லையா? அதை நம்ம இப்போ வந்து டைப் 4ல் சாலிட் தட் இஸ் ராக்கெட் லிக்விடாக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் இஸ் like regenerating. Hydrogen is used in rocket fuel and hydrogen flame is used in cutting, welding purpose as well as reducing agent. இது யாருக்கும் தெரியாது. ஸோ இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹைட்ரஜனை பயன்படுத்துகிறோம். ஓகே, ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், டைமண்ட் வந்து கட்டிங் பர்பஸ், ஜுவல்லரி பர்பஸ்க்காக. கிராஃபைட் எல்லோரும் எழுதிருவீங்க. சல்ஃபர் அப்படின்றது கன் பவுடருக்கும் வால்கனைசேஷன் ஆஃப் ரப்பருக்கும். பாஸ்பரஸ் அப்படின்னா நம்ம பாஸ்பரஸ் மைண்டில் வச்சுக்கலாம். ஏற்கனவே கிராக்கர்ஸ் மேட் பண்ணுறதுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், மெக்னீஷியம் பாஸ்பரஸ். ஓகே, ஸோ இந்த மேட்சஸ், ரேட் பாய்சன் இது ரெண்டுக்கும் தான் பாஸ்பரஸ் யூஸ் பண்ணுறோம். நைட்ரஜன் வந்து அமோனியா, அதுக்கப்புறம் குளோரைன் வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் அண்ட் இன்ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர். ஹைட்ரஜன் வந்து ராக்கெட் ஃபியூவல் அண்ட் ஹைட்ரஜன் ஃபியூவலுக்கு. இப்போது மெட்டலாய்ட்ஸ். ஸோ மெட்டல் பற்றி நான் மெட்டல் கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணியாச்சு. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறமா அதோட எக்ஸப்ஷனல் கேசஸ் மக்கப் பண்ணி தான் ஆகணும். அண்ட் 1க்கு 2 தடவை எழுதி பாருங்கள். ஸோ இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மெட்டலாய்ட்ஸ் அப்படின்றது வந்து எலிமெண்ட் விச் எக்ஸிபிட்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல் ஆஸ் வெல் அஸ் நான் மெட்டல். ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸையுமே நான் எக்ஸிபிட் பண்ணேன்னா
எனக்கு பேர் மெட்டலாய்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் படித்து தான் ஆகணும். ஸோ இட் இஸ் போரான், சிலிக்கான், அர்செனிக், கேலியம், ஆன்டிமோனி அண்ட் டெலேரியம் அண்ட் பொலோனியம். ஸோ இந்த 1 2 3 4 5 6 7 you have to memorize it. Boron, silicon, arsenic, germanium, antimony, tellurium and polonium. So இதுதான் வந்துட்டு ஏற்கனவே நீங்கள் சொல்லலாமா, ஏற்கனவே arsenic and antimony we have seen in non-metals, right? arsenic, antimony metal லே பார்த்தோம். Here tensile strength they are exception, but நான் ஏற்கனவே சொன்னேன்ல both the characters they are having. ரெண்டு கேரக்டருமே நான் மெட்டலாய்ட்ஸில் இருக்கலாம். இது அர்செனிக் ஏற்கனவே மெட்டலில் இருக்குது, ஆன்டிமோனி இருக்குது. ஓகே, போரான் வந்துட்டு இட்ஸ் ஆல்சோ பி தேர். ஸோ இந்த ஐட்டம்ஸ் நாலுமே மெட்டலாய்ட் லிஸ்ட்லேயும் வரும். மக்கப் பண்ணிக்கோங்க. போரான், சிலிக்கான், அர்செனிக், ஜெர்மானியம், ஆன்டிமோனி, டெலாரியம் அண்ட் பொலோனியம். ஓகே, ஸோ யூசஸ் ஆஃப் மெட்டலாய்ட் வந்து சிலிக்கான் இஸ் யூஸ்ட் இன் எலக்ட்ரானிக் டிவைஸ், போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ்க்கு. சிலிக்கான் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கும், போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அஸ் அ ஃபியூவல் ஃபார் இக்னிஷன் அண்ட் ராக்கெட். ஓகே, சிலிக்கான் வந்து எதுக்கு? எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு. போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ், ஏற்கனவே மேட்ச் பாக்ஸ்க்கு பாஸ்பரஸ் சொன்னேன் இல்லையா. ஸோ போரான் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் ஃபியூவல் அண்ட் இக்னிஷன்ஸ் ஆஃப் இன் ராக்கெட். ஸோ இன்றைக்கி கிளாஸில் இது வரைக்கும் போதும். நான் என்னோட நெக்ஸ்ட் கிளாஸில் ரிமைனிங் பார்ட் ஆஃப் மேட்டர்ஸ், ஸோ நான் இப்போ வந்து மெட்டலாய்ட்ஸு, அதுக்கப்புறம் காம்பவுண்ட்ஸ், ஸோ இதை ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டலோடு முடிச்சுக்கலாம். ஸோ மெட்டலாய்ட்ஸ் வந்து ரூம் டெம்பரேச்சர், ஆல் ஆர் சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர், தே ஃபார்ம்ஸ் அலாய் வித் அதர் மெட்டல், இன்னொரு மெட்டல்ஸோட அலாய் ஃபார்ம் பண்ணும். ஸோ மெட்டலாய்டு, சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் கேன் ஆக்ட் அஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக்கல் கண்டக்டராக இருக்குது. அதனால இதை நம்ம செமி கண்டக்டர்னு சொல்கிறோம். நம்ம ஈஸி டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா வீல் நோ, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் ஆர் செமி கண்டக்டர்ஸ். ஓகே, இது தெரிஞ்சுதான் ஆகணும். சிலிக்கான் அப்பியர்ஸ் லஷ்ஷாக இருக்கும் and not malleable and not ductile, brittle இருக்கும். It is much poorer conductor of heat and electricity. The physical property of metalloid tends to metallic, but a chemical property tends to non-metallic. இதுதான் important. So physical property வந்து என்னன்னா, physical property metallic ஆகும், இதோட chemical property வந்து non-metallic ஆகும். Physical property வந்து metallic, chemical property non-metallic. மாற்றி கேட்கலாம் ஸ்டூடெண்ட். ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் மெட்டலாய்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம இப்போ இது வரைக்கும் ஆட்டம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், மாலிகுல்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அப்புறமா வந்து மேட்டர்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறது, அப்புறமா எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் எத்தனை இருக்குது, அதுக்கப்புறமா மெட்டல்ஸ்னால் என்ன, எலிமெண்ட்ஸ் எப்படி டிவைட் பண்ணுறோம், மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட், இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். பார்ட் 2ல வந்து நான் மிச்ச காம்பனன்ட்ஸ்லேருந்து மிக்சர்ஸ் வந்து எல்லாமே எடுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் us crack TN exams within the academy and use my code SRG10 to get 10% discount and subscribe it. Click the bell button to get the updates. Thank you guys.